Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி. தாவேக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலால் விஜய் ஆதரவு காங்கிரஸ் நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. ஆட்சியில் பங்கு இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதால் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் அதிருப்தி என்ற தகவல் வெளியாக நிலையில் தற்போது மகிழ்ச்சியில் விஜய் ஆதரவு காங்கிரஸ் நிர்வாகிகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் எனவும் திமுகவுடனே கூட்டணியை பேசி வருவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தி 2 மாதங்கள் கடந்த பின்னரும் கூட திமுக தரப்பில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவும் அமைக்கப்படாமல் இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் தலைமையிலான கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இது தொடர்பான கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே வரக்கூடிய 22ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவிப்பு கூட யார் தலைமையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற எந்த விதமான தகவலும் இல்லாமல் மொட்டை கடிதாசை போல திமுக தலைமை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. திமுக தொடர்ந்து திட்டமிட்டு காலம் தாழ்த்துவதன் பின்னணியில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என நினைக்கிறதோ என்ற விமர்சனம் எழ தொடங்கி இருக்கிறது. என்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே 125 தொகுதிகளை கண்டறிந்து அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறி அந்த பட்டியலை திமுக தலைமையிடமும் காங்கிரஸ் தலைமையிடமும் வழங்கி இருக்கிறது. அதில் குறைந்தபட்சமாக மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி என 38 தொகுதிகளையாவது திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்ற உறுதியில் திட்டவட்டமாக காங்கிரஸ் இருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியை நாம் தோளில் மீண்டும் சுமப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் எனவும் நம்முடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்பதால் 20 தொகுதிகளுக்கும் குறைவான தொகுதியிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என திமுக தலைவர்கள் அக்கட்சியினுடைய தலைமைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்வில் ஒன்றில் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்ற ஒரு திட்டவட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையை முழுமையாக ஒற்றை வார்த்தையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிராகரித்து விட்டார். இது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக அதற்கான எதிர்விலையும் எழ தொடங்கி இருந்தது. குறிப்பாக மக்கள் பணியாற்றுவதில் பங்கு கேட்டால் அது சதியா என்ற ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூரும் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இந்த திமுக ஆட்சியை பொறுத்தவரையில் அதிக தொகுதிகளில் பங்கீடு பெற வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் நேற்று முன்தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்பின் போது பல்வேறு தகவல்கள் பரிமாறப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தபாக கூட்டணியில் இணையலாமா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை அன்றைய தினம் நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியில் பங்கு இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிவிட்டதால் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தபாகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவாதங்களும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் ராகுல் காந்தியுடன் மேற்கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 125 தொகுதிகள் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கருதப்படக்கூடிய 125 தொகுதிகள் கண்டறியப்பட்டு கட்சியினுடைய தலைமைக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய சூழலில் அதை 70ஆக குறைத்து அந்த 70 தொகுதிகள் மூலமாக தபாகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் எனவும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வேணுகோபால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தபாகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என விரும்புவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வரக்கூடிய 17ஆம் தேதி அவர் தமிழகம் வர இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வரும்போது
விஜயை சந்தித்து தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற நிலவக்கூடிய சூழலில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காமல் காங்கிரஸ் கட்சி தானாக வெளியேறும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாகவும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே தமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து அதிகமான தொகுதிகளை கேட்டு பெற்று கணிசமான வெற்றிகளை பெறுவதோடு ஒருவேளை தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அதில் கூட்டணி ஆட்சி என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார். அங்கும் அமைச்சரவையை கேட்டு பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக அந்த தலைவர்கள் ராகுல் காந்தியிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் இடையிலான தலைவர்கள் மத்தியில் கடும் பனிப்போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அறிவாலயத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது மட்டுமல்லாமல் கனிமொழியும் ராகுல் காந்தியை டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கூட திமுகவை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி தன்னுடைய நெருங்கிய உறவினர் போல சகோதரர் போல பழகி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிக்கொண்டாலும் கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை மிகவும் கீழ்த்தரமான முறையில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே அவர்களுடைய விமர்சனம் அடங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தவகவுடன் கூட்டணி முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.